உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். நம்ம அடிக்கடி இந்த வார்த்தையை சொல்லி சொல்லி ஜெபிப்போம். என்ன சொல்லுவோம்? நான் எனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும், நமக்கு விரோதமாக ஆயுதங்கள் உருவாக்கப்படும். மேபி இது உங்களுக்கு ஒரு குட் நியூஸா இல்லாம இருக்கலாம். எனக்கு விரோதமா ஆயுதம், ஆமா, வசனம் சொல்லுது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான வெப்பன்ஸ். நீங்க பாத்துருக்கீங்களா? ஒவ்வொரு மிருகத்தை வேட்டையாடுறதுக்கு ஒவ்வொரு விதமா வச்சிருப்பாங்க. ஆமே, எல்லா வெப்பன்ஸும் எல்லாத்துக்கும் என்ன பண்ணாது, யூஸ் ஆகாது. பிசாசும் அப்படிதான் என்ன பண்றான் அப்படின்னா, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான ஆயுதங்களை உருவாக்குறான். அது உருவாக்கப்படுது. ஆனா கர்த்தர் சொல்றாரு, அதுக்கப்புறம் தான் நற்செய்தி ஆண்டவர் சொல்றாரு, அது ஒண்ணும் வாய்க்காது. வசனத்தை நீங்க வாசிக்கும் போது அதுக்கு கர்த்தர் அந்த ரீசனையும் கொடுக்கிறார். இதோ கரி நெருப்பை ஊதி தன் கிரியைக்கான ஆயுதத்தை உண்டு பண்ணுகிற கொல்லனையும் நான் சிருஷ்டித்தேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரப்பா, அந்த ஆயுதத்தை உண்டாக்குறவனே நான் தான் சிருஷ்டித்தேன். ஐ அம் த மாஸ்டர். ஆமென். எவ்வளவு பெரிய ஆயுதங்கள் நமக்கு விரோதமாக உருவாக்கப்பட்டாலும் அந்த ஆயுதங்களை இல்பொருள் ஆக்குகிற வல்லமை நம்முடைய ஆண்டவருக்கு உண்டு. ஆமென்.